உலகத்துல ஒரு குத்தம் நடக்கிறதா இருந்தன்னு சொன்னா அந்த குத்தத்தை எப்படி தடுக்கணும், அந்த குத்தத்தை எப்படி அணுகணும்ன்றத ஒரு உதாரணமாக நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தின் மூலமா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஹதீஸ் எப்படின்னு சொன்னால், ஒரு குத்தம் ஒரு ஊர்ல நடக்குதா, அந்த குத்தத்தை என்ன செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், கிழக்கு மாகாணம் சைட்ல இப்போ ஒரு கிட்டத்துல ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் வைரலா போச்சு அந்த வீடியோ. கண்ணியமானவர்களே, இந்த முட்டாள் கூட்டத்தின் மூலமாக அந்த புள்ளையோ இல்ல அவங்க ரெண்டு பேர்ல யார் சரி ஒருத்தர் ஒன்றோ தூக்குல மாட்டி தொங்கிருந்தாலோ, அப்படி இல்ல நஞ்ச குடிச்சு செத்திருந்தாலோ என்ன நிலைமை? எங்கட கூட்டத்தில் உள்ள புத்தி இல்லாதவர்கள் செய்யறது காரணம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்ல, மார்க்கத்துல வழிகாட்டல. மார்க்கம் வழிகாட்டுறது பகிரங்கப்படுத்தாத மறை. மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹ். அது எங்க கியாமத்துல ஒருத்தன் ஒரு குறைய மறைக்கிறியா, அல்லாஹ் உன்னை 10 குறைய மறைப்பான். மார்க்கம் வழிகாட்டினது மறைக்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கோ பகிரங்கப்படுத்துறதுக்கோ இல்ல. இது என்ன செய்யறதுண்டா, எடுத்ததோடு எல்லாம் ட்ரெண்டிங். ஃபேஸ்புக்ல யூடியூப்ல நாங்க என்ன செய்யணும், எங்கட சேனல் அப்லோட் ஆகணும், சேனல் அப்லோட் ஆகணும், எங்கட சேனல் வைரல் ஆகணும். என்ன செய்யறது, அவன் குறைய எடுத்து அப்லோட் பண்றது. கவனமாக சிந்திச்சுக்கோங்க. நாங்க நாசமா போறதுக்கு ஒரு நிமிஷம் போதும்.